Hi 10th standard students, AP sum பார்க்கலாமா? Numbers and sequenceல example sum 2.26 ஒரு AP கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா number of terms. இந்த AP குள்ள எத்தனை n, அதாவது number of termsனா என்னது? n கண்டுபிடிக்க சொல்றாங்க. சொல்யூஷன்ல given AP எடுத்து எழுதிக்கோங்க. 3, 6, 9, 12 up to 111. n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? n = l minus a by d bracket குள்ள போட்டுக்கோங்க +1. இதுல வந்து நமக்கு என்னது? a ங்கிறது என்னது? இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர். அப்ப a = 3. அடுத்து d வேணும். d ங்கிறது என்னது? காமன் டிஃபரன்ஸ். அதாவது d கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? d = t2 minus t1. t2ங்கிறது என்னது? செகண்ட் டேர்ம் 6 மைனஸ் t1ங்கிறது என்னது? 3. அப்ப d யோட வேல்யூ என்ன? 6 minus 3 3. அடுத்து என்ன வேணும்? இந்த lங்கிறது இந்த லாஸ்ட் நம்பர் என்னது? 111. இப்ப இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். அதை எடுத்துட்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். n = l என்னது? 111 மைனஸ் a என்னது? 3 by d என்னது? 3. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு +1. இப்போ என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் இந்த 111ல இருந்து 3யை மைனஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 108 by 3. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி +1 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 308 3ஆல டிவைட் பண்ண போறோம். 1 3 is 3. இதுல 10 எடுத்துக்கோங்க. 3 3s are 9. பேலன்ஸ் 1 இருக்கும். இங்க போட்டீங்கன்னா 18. 6 3s are 18. அப்ப 36 கிடைக்குது. 36 + 1, இந்த 1ஐயும் எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா 36 + 1 என்ன கிடைக்கும்? 37. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? 37. அப்ப ரிசல்ட் என்ன எடுத்து எழுதணும்? Thus the AP contain 37 terms. Thank you students.